என்னமா ஒரு ஆள் பேர்ல ஓ இல்ல மேடம், உள்வாடைக்கு விடல. 400 வீடு இன்னும் காலியா கிடக்கு. ஆனா இன்னொன்னு, ஒவ்வொரு வீடுக்கும் வச்சிருக்கிறவங்க 4 வீடு 5 வீடு வச்சிருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 வீடு இருக்கு இங்க. மேடம் டவர் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஆத்திரத்துக்கு இன்னொன்னு, மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் கீழே வாடகை ஒரு வீடு அலாட்மெண்ட் பண்ணணும். ஆனா எத்தனை பேர் இருக்காங்க நான் சொல்றேன். எல்லாமே வந்துருமே. தாசில்தார் கேட்டு இன்னும் நாங்க ரெடி பண்றோம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு 250 ரூபாய் கேட்கறாங்க. மேலப்பாட்ட கருத்து பஞ்சாயத்து நிர்வாகம் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணது. ஆனா 250 ரூபாய் எதுக்கு வாங்குறான்னு கேளுங்க. 250 ஒரு வீட்டுக்கு பராமரிப்பு வந்து பஞ்சாயத்து நடக்குது. பின்னாடி வாங்க. இவங்க கட்டுறாங்க பம்ப் ரூம்ல இருந்து தண்ணி ஏற்றுறதுக்கு, அது கூட ஈபி பில் வேலை பார்க்குறவங்க. பிளஸ் ஃபியூச்சர்ல வந்து இவங்களுக்கு வந்து வெளியில வந்து டேமேஜஸ் அந்த இதுக்கும் சேர்த்து தான் அந்த 250 வந்து சாட்சி அபி பின்னாடி எதுக்குதான் உங்க மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நீங்களே விளக்கப்படுத்தலாம். அது போக ஃபியூச்சர்ல வந்து இவங்களுக்கு 4 வருஷத்துக்கு ஒர்க் ஒரு எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அது யாரும் எக்ஸ்ட்ரா ஒரு போர் போட வேண்டியதா இருக்கும். வெளியே எதுவும் டேமேஜ் இருக்கு, அது போக என்ன வந்து அவங்க என்ன தேவையோ உள்ள இல்லாதவனுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எப்படி வாங்குறீங்க? ஜெனரேட்டர் எதுவுமே இல்லையா? அப்ப 4 வருஷத்துக்கு நீங்க பின்னாடி மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எப்படி ஆமான்னு சொல்லுவீங்க? எனக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குப்பையை கூட உங்களால கிளீன் பண்ண முடியல. மெயின்டெனன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எடுத்து போன் போட்டாங்க. வரி வேற அவங்க சரி, நீங்க இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி இந்த கலெக்ஷன் பண்ணி யார்கிட்ட ஒப்படைக்கீங்க? ஆபீஸ்ல. எந்த ஆபீசர்? நம்ம மேல சிஓ செக்ஷன். சரி சொல்லுங்க, கரெக்ட்டா ஒரு பேர் சொல்லுங்க. எஸ்டிமேட் ஆஃப் கேர் சொல்லுங்க. கலெக்ஷன் வந்து வாங்குறவங்க வந்து ராகுல் சார்னு சொல்லி வாங்குறாங்க. ராகுல் சார்னு சொல்லி ஒருத்தவங்க. ராகுல் சார் அவரோட நம்பர் இருக்கா? கான்டாக்ட் நம்பர் இருக்கா? நம்பர் கொடுங்க. பொதுவாக வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னாலே மக்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் மெயின்டெனன்ஸ். இப்படி வந்து சுகாதார கேட விளைவிக்கிறோமா, அவங்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கிறோமா, அங்க ஆரம்பம் இங்க ஆரம்பம் கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணா இது எப்படி இங்க வரும்? உள்ள நுழையும் போதே சூப்பரா ஒரு வச்சிருக்காங்க. முதல் ஆரம்பமே சுகாதாரம். இந்த மாதிரி குப்பைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. 4 வருஷம் கழிச்சு ப்ரொசீஜரே தப்பா தானே பண்ணிட்டு இருக்கீங்க. எதுவுமே கரெக்டா பண்ணலையே. நீங்க சொல்றீங்க வழிமுறையா? என்ன வழிமுறையில கரெக்டா நீங்க பின்பற்றிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். எவிடன்ஸ் கொடுங்க. நீங்க ஆரம்பத்துல என்ன வழிமுறையில நீங்க பாருங்க. எல்லாரும் எனக்கு கண்டிப்பா ப்ராப்பரா எனக்கு எவிடன்ஸ் கொடுத்தே ஆகணும். இவர் வாயினாலே ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. 4 வருஷம் கழிச்சு வர சில விஷயங்களுக்கு வந்து அவர் வந்து இப்பவுமே வசூல் பண்றதா சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமான எத்தனை முறை வசூல் பண்ணிருக்காங்களா?
ஆரம்பத்துல இருந்தே வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. மந்த்லி 250 வசூல் பண்றாங்க. 860 வீடுக்குன்னா மொத்தம் எவ்வளவு ஆச்சு, என்ன கணக்கு? அதை கொஞ்சம் குறைங்க. சரியான வழிமுறை பின்பற்றினாலே நல்லது. சந்தோஷமா வட்டியில தான் நான் ஏதாவது